அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "நல்ல அரசன் பொருந்தாத நாடு, மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும், அவற்றால் பயன் இல்லாமல் போகும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, ஒரு நாட்டுக்கு எல்லா விதமான வளங்களும் இருந்தாலுமே, ஒரு நல்ல அரசன் இல்ல அப்படின்னா, அது எதற்குமே பொருந்தாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 740 அதிகாரம் நாடு அப்படிங்கிற அதிகாரத்துல. ஸோ, அரசர்கள பத்தி பேசுறப்ப இந்த இடத்துல தமிழக முதலமைச்சர் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான திட்டத்த வந்து அறிமுகப்படுத்த இருக்கிறாரு. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? அன்பு கரங்கள் திட்டத்த தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கார். என்ன இந்த அன்பு கரங்கள் திட்டம்? எந்த திட்டத்துக்கு கீழ இந்த அன்பு கரங்கள் திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்துக்கு கீழ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் வரப்போகுது. சரிங்களா? ஸோ என்ன பண்ண போறாங்க இந்த திட்டத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ பெற்றோர் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதாவது பெற்றோர்களை இழந்த உறவினர்களுடைய வளர்ப்புல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க பள்ளி கல்விய முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் ரூ. 2000 வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? ஸோ அவங்க 18 வயசு முடியிற வரைக்கும் இந்த ரூ. 2000 உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும். மேலும் அவங்க கல்லூரி கல்விக்கு போறப்ப அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்காலர்ஷிப், அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து அரசாங்கத்தினாலேயே வழங்கப்படும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. சரியா? அதே மாரி இந்த திட்டம் எங்க லான்ச் பண்ண போறாங்க? என்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 15 இன்னைக்கு தான் இங்க சென்னையில இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்துல வச்சு தான் நமக்கு லான்ச் பண்ண போறாங்க. சரியா? ஸோ செப்டம்பர் 15 ஏன் செப்டம்பர் 15 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணா அவர்களுடைய முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம். ஸோ அறிஞர் அண்ணா பர்த்டே அப்ப இந்த திட்டம் வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் ரூ. 2000 வழங்க போறாங்க. பெற்றோர்கள் இல்லாத பள்ளி கல்வியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செப்டம்பர் 15 சென்னையில வச்சு இந்த திட்டத்த லான்ச் பண்றாங்க. தேவையான டீட்டெயில்ஸ் இதுதான். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்தி தினம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரதமர் மோடி வாழ்த்து. என்னைக்கு வந்து ஹிந்தி தினமா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் 14. சரியா? ஏன் செப்டம்பர் 14 அப்படிங்கிற கேள்விக்கு பதில்ல பார்த்தீங்கன்னா, கடந்த 1949 செப்டம்பர் 15 செப்டம்பர் 14ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் நாட்டின் அலுவல் பூர்வ மொழியாக ஹிந்தி ஏற்கப்பட்டது. அந்த நினைவாக தான் என்ன பண்றாங்க? செப்டம்பர் 14 ஹிந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஹிந்தி திவாஸ்னா அண்ணா பிறந்த நாளைக்கு முன்னாடி நாள். சரியா? அண்ணாவுக்கு ஹிந்தி பிடிக்காது. அப்ப அண்ணா பிறந்த நாளைக்கு முன்னாடி நாள்னா ஹிந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? இந்த 3 விஷயங்கள் தான் இன்னைக்கு முக்கியமானதா இருந்துச்சு. நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.